ப்ரோ செம்மையா இருக்கு ஸ்டோரி ப்ரோ. கருப்பு சாமி வந்து எல்லாமே பக்கா ப்ரோ பக்கா ப்ரோ. படம் செமையா இருந்தது, வெறித்தனமா இருந்தது. சூர்யா பயங்கரமா பண்ணியிருந்தாரு, ஆர்ஜே பாலாஜி பின்னிட்டாரு. டோட்டலா தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஆனா ஸ்டோரி பெருசா அதெல்லாம் பார்க்க வேணாம். கமர்ஷியலா பயங்கரமா இருந்தது. நான் ஒரு ஹீரோ எலிவேஷன் எல்லாம் ப்ராப்பரா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு. வெறித்தனமா இருந்தது நான் படம். சூர்யாவோட ஆக்டிங் பின்னிட்டாரு, ஆர்ஜே பாலாஜியும் பின்னிட்டாரு, சூர்யாவும் பின்னிட்டாரு. பயங்கரமா இருந்தது படம். பயங்கரமா இருந்தது. எல்லாரும் போய் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தியேட்டர் மெட்டீரியல். சோ எப்படிலாம் சூர்யா ஃபேன்ஸ் நாங்க பார்க்கணும்னு நினைச்சோமோ அப்படிலாம் செதுக்கி இருக்காரு ஆர்ஜே. எல்லா ஃபேன்ஸ்க்கும் எல்லா ஹீரோஸ்க்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சோ எல்லாரும் வந்து பார்க்கலாம். தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல நீங்க போய் பார்த்துட்டு வந்து இது பண்ணுங்க. ஸ்டோரியா? ஸ்டோரி வந்து கோர்ட் ரூம் டிராமா தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானல். இப்போ ஆர்ஜே பண்ண மூவிஸ் மூக்குத்தி, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் பங்கமா இருந்தது. அப்படியே பார்த்தா மாதிரி ஞாபகம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஐஸ் வந்து ஸ்கிரீன்ல தான். ட்விஸ்ட் இருக்கு, நீங்க பாருங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் லீக் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பயங்கரமா போச்சு. ஸோ போன டைமே தெரியல, என்ன அதுக்குள்ள இன்டர்வல் இருந்துச்சுன்னு இருந்தது. சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பயங்கரமா பண்ணிட்டாரு அவரு. பவளமல்லி பார்த்துட்டு ஒரு அந்த இதுல திங்க் பண்ணிட்டு இருந்தா இங்க செஞ்சுட்டாரு. பயங்கரமா முடிச்சிட்டாரு எல்லாத்தையும். 10க்கு வந்து நான் 9.5 தருவேன். ஆர்ஜே பாலாஜி ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ டைரக்டர் நோட் பண்ணிக்கோங்க, பின்னிட்டாரு. சொல்லவா வேணும்? அவரு சும்மாவே வந்தாலே ஸ்கிரீன் அதிரும். ஐயோ வரணுங்க. இல்ல லெட் இட் பி. இது ஆக்சுவலி ஃபேன்ஸ்க்கு நான் இப்படி சொல்றேன், ஜெனரல் ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லட்டும். த்ரிஷாவோட கேரக்டருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. கேரக்டர் பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்ஜேபி மட்டும்தான் ஐ திங்க் கரண்ட் ஜெனரேஷன்ல யாருமே லைக் ஃபீமேல் லீட் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் யூஸ் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்ததுல. பட் இது கமர்ஷியலா பாத்தீங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே மிக்ஸான்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப பாருங்க. ஆக்சுவலி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. லிட்டரலா நாங்க 2 நாளா தூங்கவே இல்லை ஃபேன்ஸ் யாருமே. ஒரு நாள் கழிச்சு விட்டதுக்கு தரமான சம்பவம் தான். ஏங்க அவரை யாருங்க வந்து ஓட்டுனது? சீரியஸா இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என்னமா பண்ணிருக்காருங்க. பிஜிஎம் மாசம் பின்னிட்டாரு. கிளைமேக்ஸ் நான் சொல்லவே மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூர்யா ஆக்டிங் மாஸ்னா சொல்லா சாமி பேஸ் பண்ணி தான் சூப்பரா இருக்கு படம். அதுல அண்ணன் அந்த சாமி கிட்ட போட்டு ஆடுறதுலாம் தரமா இருக்கு. அந்த கோர்ட்ல இதுதான் இந்த ப்ரோஜரி பண்றது எல்லாம், ஆனா பக்காவா பண்ணிட்டாரு. இல்ல பிரதர், ஸ்டோரி டிஃப்ரெண்ட். நாயத்து பக்கம் கடவுள் நிக்கன்றது அண்ணன் சூர்யா வந்து சொல்லிட்டாரு. இல்ல பிரதர், அது கிளைமேக்ஸ்ல வருது. பட் ஆனா அண்ணன் ஆக்டிங்லாம் பயங்கரம். அந்த கருப்புசாமி வேஷம் போட்டு ஆடுறது எல்லாமே சூப்பரா இருக்கு. ரெண்டுமே ப்ரோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் தான் போயிட்டு இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டா போடுவோம். கிளைமேக்ஸ் தான் தரமா இருக்கு. கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு அந்த கடைசி நிமிஷத்துல ஒரு சீன்லாம் காமிக்கிறாங்க, சூப்பரா இருக்கு. கருப்பு வெள்ளை இன்ட்டு நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. 10 தான் ப்ரோ. 10க்கு 10 100க்கு 100 ஆல் தான் ப்ரோ. நான் தீவிரமான சூர்யா ஃபேன் ப்ரோ. ஒரு படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்குண்ணா. ஆர்ஜே பாலாஜி ஆஸ் எ டைரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ரெஃபரன்ஸ் யாரும் ரிவீல் பண்ண வேணாம். ரொம்ப சூப்பரா இருக்கு படம். சாமியே தானே, கருப்பு சாமி தான் படமே. அதான் அதை பேஸ் பண்ணி தான் படமே. ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு படத்துல, சோஷியல் மெசேஜ் இருக்கு. ரொம்ப சூப்பரா எடுத்துருக்காங்க படம். சூர்யா ஆக்டிங் சொல்லவே வேணாம்னா, அதுவும் சாமியா பண்ணியிருக்காரு. சாமி அந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காரு, வேற லெவலா பண்ணியிருக்காங்க. அவர் சாமி வந்து ஆடுற சீனு, டான்ஸ் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவல். கிளைமேக்ஸ்ல சாங் வரும் ஒன்று, வேற கருப்பா கூடவா சாங் வரும், செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஒரு மெசேஜோட சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ எப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோட ஃபர்ஸ்ட் படம் ஒன்று இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரா எடுத்துருங்க. செம்ம கம்பேக். சூர்யாவுக்கு ஒரு செம்ம கம்பேக். என்னன்னா ஆமா அதுதான் அந்த சாங் தான் சொல்றேன். அதுல சூர்யா வர விஷுவல்ஸ், சாய் பேங்கர் போட்ட பிஜிஎம் எல்லாமே வேற லெவல். மிரட்டி விட்டாங்க. தியேட்டர்ல வந்து கன்ஃபார்ம் பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்டோட பாக்குறப்ப அந்த சீனும் அப்படியே தூக்கி கொடுக்குது, வேற லெவலா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல ஜெய் பீம்ல வந்து அது ஒரு சோசியல் காஸ்க்காக போற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ரீசனுக்காக வருவாரு. அந்த ரீசன் முடிஞ்சு பார்ப்பாங்க, அந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லை. ஆர்ஜே பாலாஜி ட்ரெய்லர் பார்த்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அந்த ஒரே ஒரு விஷயம் தான். அவரு வேற லெவலா பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி வில்லன் பக்காவா பண்ணியிருக்காரு. எப்படின்னா அவரு பண்ணா ஜோக் இல்லாம இருக்காது. நடுவில் அந்த ஒரு சில ஜோக்லாம் போட்டு மாசா பண்ணியிருக்காரு, பக்காவா பண்ணியிருக்காரு. ஆமா ப்ரோ, நேற்று ரிலீஸ் ஆகும் தான் வெயிட் பண்ணிருந்தோம். ரிலீஸ் ஆகல, கொஞ்சம் வருத்தம் தான். சரி பரவாயில்ல, சீக்கிரமா அடுத்த நாளே ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுல சந்தோஷம். பரவாயில்ல.
சூர்யா ஃபேன்ஸ் டெஃபினட்டா கம்பேக் தான் கன்ஃபார்ம் ப்ரோ. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் அது. எப்படின்னா ஒரு காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஃபினிஷிங்கில் ஒரு சோஷியல் மெசேஜோட ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெய்னராக பக்காவாக இருக்கு படம். ஆர்ஜே பாலாஜி பல்ஸ் தெரிஞ்சு பக்காவாக எடுத்திருக்காரு. என்ன பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும் அது தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. சாய் பெங்கர் மியூசிக் ஏற்கனவே நல்லா இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அவர் பண்ண பாட்டு பிஜிஎம்லாம் நம்ம கேட்டிருப்போம். காடு மோடு, ராத்துராசன், கருப்பா கூடுவா, அதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறப்ப அந்த எஃபெக்டோட ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த எஃபெக்ட் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. பிஜிஎம் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப சூப்பராக கை கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்புறம் எதுக்கு ப்ரோ 500 கோடி? மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பழைய மூவி கலெக்ஷனோட இது கன்ஃபார்ம் ரொம்ப நல்லா போகணும். இந்த 500 கோடி 1000 கோடி அதெல்லாம் தேவையில்லை ப்ரோ. அது மக்கள் பிடிச்சிருக்கா வந்து பார்ப்பாங்க, பிடிச்சவங்களுக்கு பார்ப்பாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கும். 1000 கோடிலாம் தேவையில்லை ப்ரோ. என்னக்கா நான் ஒரு 8.59 தருவேன் ப்ரோ. ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன ரேட்டிங் அதிகமாக தரான், ரொம்ப சீன் போகிறான் அப்படிலாம் நினைக்க வேணாம். தியேட்டரில் பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இருக்கும் படம். கருப்பு நெருப்பு அப்படின்னு தான் சொல்லணும், அப்படிதான் இருக்கு. ஆனா சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெறுப்பு வரா மாதிரி தான் இருக்கும். அந்த லாஜிக் எல்லாம் தூக்கி போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்ல டிஸ்க்ளைமர் போட்டாங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஷன் படம், ஒரு கடவுள் ரூபத்துல ஒரு காட்மேன் மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னு. அதனால நம்மளுக்கு கொடுத்த 250 ரூபாய் ஓகே, சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு படம். ஒரு சோஷியல் மெசேஜ் தான். இந்த அட்வொகேட்ன்ற பேர்ல கட்ட பஞ்சாயத்துலாம் நடக்குதுல்ல, அது வந்து எவ்வளவு மோசமா இன்னைக்கு சிஸ்டம் எவ்வளவு கரப்டா சிலதா இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல கடவுளே அவதாரம் எடுத்து வந்தாலும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருக்குடா, அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம். மாநாடுல எஸ்ஜே சூர்யாக்கும் எஸ்டிஆருக்கும் எப்படி ஒன்று நடக்கும், அந்த மாதிரி ஒரு கேம் நடக்குது. சூப்பராக இருக்கிறோம். கருப்புசாமி கெட்டப்பு குதிரையில வராரு. எனக்கு தெரிஞ்சு சூரசம்மாரம் பண்ற முருகர் மாதிரி தான் தெரியுறாரு. அவரை விட அவர் தம்பி கார்த்தி ஒண்ணு கருப்புசாமியாவே வந்திருக்கிறாரு கிளைமேக்ஸ்ல. அது சூப்பரா இருந்தது. நல்லா நான் கூட யோசிச்சேன், ஓகே இந்த படத்தை வந்து கலாய்ப்பாங்க அப்படின்னு. ஆனா தன்னுடைய ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் திறமையால காப்பாத்திட்டாரு. வில்லன் என்னடா இது ஏத்துக்க முடியல. அப்புறம் பார்த்தா ஓகே, வில்லனுங்களாம் இப்படிதானே இருப்பானுங்க. இன்னைக்கு வர வில்லன்லாம் கேஜிஎஃப் கருட மாதிரி இல்ல, கூடவே இருக்கிறான், சிரிச்சு நிக்கிறான், நம்ம கழுத்து எடுத்துட்டு போயிடுறான். அது உங்களுக்கும் அப்படி இருக்கிறானுங்க, எல்லாருக்கும் இருக்கிறாங்க. அந்த உலக ஃபார்மேட்டை எடுத்து ஒரு வில்லனா பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்கு. அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட். த்ரிஷா மேடம் வந்து ஹீரோயினா வரல, ஒரு பக்தையா வராங்க, கருப்புசாமி பக்தையா. நல்லா பண்ணியிருக்காங்க. அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல, விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. லியோ படத்துல காபி சாப் சீன் வருது, சாண்டி வராரு, அதெல்லாம் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. கடைசியில சூர்யா சார் அரசியலுக்கு அப்பதான் வந்து ரெஃபரன்ஸ் இருந்தா தானே வந்து வருவாங்க. இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, படத்துல வந்து இப்ப குட் பேட் அக்லி வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது, பல ரெஃபரன்ஸ் இருந்தது. பரவாயில்ல, அப்போ விஜய் சார் ஃபேன்ஸும் வந்து பார்த்தாங்க, நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி தான் இதுல ஒரு ரெஃபரன்ஸு. கடைசியில அரசியலுக்கு வரா மாதிரி காட்டுறாங்க சூர்யா சார். அரசியல், ஆமா, அரசியலுக்கு வர மாதிரி சட்டமன்றத்துல உட்காந்துருக்காரு. மேபி தலைவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு போல, விஜய் சார் மாதிரி. நம்ம நண்பர் வந்துட்டாரு விஜய், நம்ம ஏன் நம்மளும் வருவோம் அப்படின்னு பிளான் வச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே பிளஸ் கலர்ஃபுல்லா இருக்கு. படத்துல 4 பேர் வராங்க. அவங்க பேர் வந்து ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினா. WWE ஃபேன்ஸா யாருன்னா நம்ம மன்சூர் அலிகானு. அப்புறம் இந்த டாக்டர் படத்துல ஒருத்தர் வருவாரு, ஒரு நான் அழுவுலடா கப்பர், அவரு. அதெல்லாம் வராங்க. அவரு காமெடி, செம்ம காமெடி. அதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி கோர்ட்ல வளருவாரு செகண்ட் ஹாஃப்ல. அதெல்லாம் செம்மையா இருக்கு. கமெண்ட்ரிலாம் முன்னாரு நடுவில். நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. சீரியஸா சொல்லலாம், நல்லா காமன் ஆடியன்ஸா ஒன் டைம் எனக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபை. ஓவராலா பார்த்தா சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு இது பிளாக் பஸ்டர் ட்ரீட். மியூசிக் வந்து அனிருத் பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு படத்துல. உண்மையா அனிருத் சாருக்கு வந்து நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா சாய் அபியங்காருன்னு தான் சொல்றாங்க, ஆனா பாட்டு எல்லாம் கேட்கறதுக்கு அனிருத் மாதிரி தான் இருக்கு. ஒரு பிரதர், ஒரு யுவன் சங்கர் ராஜாக்கும் ஒரு ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் வேரியேஷன் இருக்குல்ல, அதை காட்டணும். நான் வந்து சாய் அபியங்கார தப்பு சொல்ல, நல்ல மியூசிக் ரேட்டு தான். பட் அவர் பண்ணாலே அனிருத் பண்ண மாதிரி தான் இருக்கு. அதுதான் கொஞ்சம் மாத்தணும் சில படங்கள்ல. இன்னும் பண்ணணும் பிரதர். இப்போ ஒரு சிங்கம் மாதிரி, இப்போ சூர்யா சாரோட சிங்கம்னு ஒரு படம், அது வேற. அயன் வேற. அயன்லாம் 10க்கு 10. எல்லா படத்துக்கும் 10 கொடுக்க முடியாது. அதுல ஒரு ஆனஸ்டான ரேட்டிங் சொன்னா 10க்கு 7. இல்ல, அவரு எல்லா படத்துலயும் எஃபர்ட் போடுறாரு. எல்லா படமும் இப்போ ஆயிடாதுல்ல. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ எல்லா அஜித் படங்களும் வந்து பார்த்தோம்னா ஆரம்பம் செம்மதான், வீரம் செம்மதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது ஒரு வரலாறு, அது ஒரு மங்காத்தா, அது ஒரு பில்லாவா வர முடியுமானா அதை விட கொஞ்சம் கம்மி தானே ரேட்டிங். நான் அந்த இதுல சொல்றேன். இந்த கருப்பை நேற்று ரிலீஸ் ஆகுது ரொம்ப வருத்தம் தான். பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆனது சூப்பர், நல்ல ஒரு படம் பார்த்தோம்.
ஜனநாயகன் தயவு செய்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு ரொம்ப வெயிட்டிங். ஜனநாயகன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கருப்புக்கே இவ்வளோ அலப்புறேன். ஜனநாயகன்லாம் என்னன்னு தெரியல, இப்போ வேற சிஎம் ஆயிட்டார் அந்த மனுஷன். ஜனநாயகன்லாம் செம்ம அலப்புற பண்ணுவாங்க. செம்மையா இருக்கும், நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, அதனால நம்பி பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. சூரிய சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபுல்லா கருப்பு சாமி தான், ஃபுல்லா டிவோஷனலா தான் இருக்கு, வந்து பாருங்க. செம்மையா இருக்கும். ஸ்டோரி அதான் ப்ரோ, ஃபுல் மூக்குத்தி அம்மன் ஸ்டைல் இருக்கு. அதனால ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் ஒரு படம், அவ்வளோதான். கமர்ஷியல் மூவி இல்லை டோட்டலாகவே வேறு தான். ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் ஃபுல் என்டர்டைனர் தான். யாருடைய ரோல்? அந்த மலையாள ஆக்டர் அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சூர்யா சொல்லவே தேவையில்ல, அவர் செம்மையாக பண்ணியிருந்தாரு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, ஒரு கேமியோ இருக்குது, ரிவீல் பண்ண எல்லாமே எல்லாரும் தேட்டர் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனல் ட்ராமா ப்ரோ. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பீக் தேட்டர் மூமெண்ட் தான். இன்டர்வல் நல்லா பேங்கராக இருந்துச்சு. கொடுக்கலாம் 10 ப்ரோ, 10க்கு 8 கொடுக்கலாம்.